Hello guys, welcome to Deeps Mathematics 23. ஸோ என்ன மேம் டிஎன்பிஎஸ்சியோட ஐக்கான் வச்சு கிளாஸ் எடுக்க போகிறீங்களா? ஸோ இதை வச்சு என்ன மேம் கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது கிளாஸ் கிடையாதுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் அப்ரோச் பண்ணுறது என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு லைவ் போடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது மோட்டிவேஷனாக ஏதாவது பேசியாவது எங்களுக்கு வீடியோவாவது அப்லோட் பண்ணுங்கள். எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்கவங்கனாலையாக இருக்கட்டும், இல்லைனா படிச்சுக்கிட்டே போகிறப்ப ஒரு சோர்வாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நாங்கள் என்ன ஆகுறோன்னா படிக்க முடியாமல் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் ஆகுறோம். ஸோ அப்போ அதுக்கு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் கைடன்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ஓகே, கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க. பேச்சில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம யூடியூப்பில் பார்த்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே அதை தான் கேட்குறீங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் டவுன் ஆகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க சொல்கிறது தான். ஸோ டிஎன்பிஎஸ் எல்லாம் படிச்சுலாம் முடிக்க முடியாது, ஸோ இப்படி தான் சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு பதிலாக வேறு எதாவது படிக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லைனா இப்போ ஏன் படிக்கிற, அதான் 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டைம் இருக்கும்ல, அப்போ உட்காந்து படி, இதெல்லாம் தேவையா, எதுக்கு உனக்கு இந்த வேலை, வீட்டில் இருக்க வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்றாங்க. கரெக்டான வேலைக்கு போ, இதெல்லாம் வேலையே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன தான் ஒரு ஆர்வம் இருந்தாலுமே இந்த சுற்றி இருக்கவங்கனாலே நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன். ஸோ ஈவன் நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, அதாவது வேறு செக்டார் இருக்கக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க. ஆனால் அவங்களே நீ எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தானே படிக்கிற, அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமை பற்றி தெரியாதவங்க டிமோட்டிவேட் பண்ணால் கூட சரிங்க ஓகேன்னு விட்டுடலாம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, அவங்களும் இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க தான். நீ எல்லாம் டைம் பாஸ் தானே பண்ணிகிட்ருக்க, உண்மையாக படிக்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். உங்களால் முடியும் முடியாது அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது யாருங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள். சுற்றி இருக்கவங்க யாருமே உங்களால் முடியுமா முடியாதாங்கிற டிசிஷனை எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, பேசுகிறாங்களா பேசிட்டு போங்க, அதுக்கு நான் திரும்ப பதில் சொல்கிறேன் அந்த மாதிரி பேசி நம்மளோட டைமையோ எனர்ஜியோ வேஸ்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. அதை யோசிச்சு கூட நமக்கான டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடியும் முடியாதுங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு படிக்க முடியும், எனக்கு சரியான கைடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, என்னால் படிக்க முடியும், அதை பிடிச்சிட்டு என்னால் மேலே வர முடியும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலைன்னா என்ன, எத்தனை அட்டம்ப்ட் எடுத்தாலும் சரி நான் இதை கிளியர் பண்ணியே தீருவேன், எடுத்த வேலையை நான் முடிச்சு தான் ஆவேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். படிக்கும்போது இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டம்ப்ட், இதை தாண்டி வேறு அட்டம்ப்ட் எனக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம படிக்கும்போது அந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிற ஒரு வெறி இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு விஷயத்தை முடிக்க முடியும். சரிங்களா? சரி, இதுக்கடுத்து எத்தனை அட்டம்ப்டாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டோன்னா ஓகே, இதை அடுத்ததில் பார்த்துக்கலாம் மிச்சம் வச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலும் அது நம்ம காதில் ஏறுமே தவிர தலைக்கு ஏறாது. சரிங்களா? ஸோ அவங்க பேசுகிறது எல்லாமே நமக்கு படிக்கணும், இந்த அட்டம் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வர ஆரம்பிக்கும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறத மற்றவங்க டிசிஷன் எடுக்கவே கூடாது. நமக்கு முடியுங்கிறத நமக்கு தெரியும். அந்த கான்ஃபிடென்ஸை நம்மளோட ஸ்டடீஸில் காட்டணும். அந்த ஸ்டடீஸில் காமிச்ச கான்ஃபிடென்ஸில் எக்ஸாம்லேயும் நம்ம சரியாக செயல்படுத்தணும். அவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கவங்களே என்னை இப்படி சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்கங்க, இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்கங்க அப்படின்னா சரியான ஃப்ரெண்ட்ஸே அவங்க கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளை யார் டிமோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நம்ம சேர்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம உருப்பிடுவோம். சரியான பாதையை காட்டுறவங்க தான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். உன்னால் முடியும், நீ கோச்சிங்கில் சேரு, நீ ஜாயின் பண்ண, ஆன்லைனாக இருந்தால் என்ன ஆஃப்லைனாக இருந்தால் என்ன, உன்னால் முடியும்னு சொல்கிறவங்க தான் சரியான ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதெல்லாம் வேண்டான்னு குழப்பி விடுறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே முடியாது. சரிங்களா? அவங்க கெட்டுறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து கெடுப்பாங்க. இல்லையா நான் மட்டும்தான் முன்னேறணும், நீ இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நமக்கு எப்போவுமே அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இண்டிபெண்ட்டுங்கிறத தாண்டி சொசைட்டியில் உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கணுமா? கண்டிப்பாக படிங்க, நம்மளாலேயும் முடியும். சரிங்களா? மற்றவங்களால முடிகிறது நம்மளால் பண்ண முடியாதாங்க? எத்தனையோ பேர் போஸ்டிங் வாங்குறாங்க, உள்ளே போகிறாங்க, நைட்டு பகலாக படிச்சிருப்பாங்க. நம்மளால் படிக்க முடியாதா, நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாதாங்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் எழுப்புங்களேன். நம்ம என்ன அவ்வளோ கீழே போயிட்டாமா? நம்மளால் ஏன் படிக்க முடியாது? மற்றவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கணுமா? அதாவது உன்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னால் ஆமாம் என்னால் முடியாதுங்கிறத நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? என்னால் முடியுங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறது வாயால் பேசக்கூடாது, நம்மளோட செயலில் தான் காட்டணும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து டீமோட்டிவேட் ஆகிட்டேன், நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், அதனால என்னால் படிக்க முடியல, இதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி நிறையா பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகுறீங்க, டவுன் ஆகுறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து தெரியும் இல்லைங்களா. ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் டவுனாக இருக்கேன் மேம், எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் அகைன் வந்து நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டீம் வந்து என்றைக்குமே உங்களை என்ன பண்ண மாட்டோம், டவுன் பண்ண மாட்டோம். உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப் போக வைக்கிறது தான் நம்மளோட வேலை இல்லைங்களா. ஸோ யார் என்ன சொன்னாலும் ஓகே, உங்களால் முடியுங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் வேணாம். ஸோ நம்மளை தெரிஞ்சவங்களுக்கே இது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளை நல்லா தெரியும். ஆனால் நம்மளை ஏன் இவங்க இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத யோசித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அது பிரயோஜனமே இல்லை. அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிஎஸ்லையோ இல்லை தமிழ்லையோ இல்லை மேக்ஸ்லையோ ஒரு பேஜை வந்து நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எதுவுமே காதிலே வாங்கிக்காதீங்க. அப்படியே காதில் வாங்கினாலும் இன்னொரு காது வழியாக வெளியே விட்டுருங்க, மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ படிக்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.